ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தோம்னாக்கா ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 7வது குறளும் 8வது குறளும் பார்க்க போகிறோம். தினம் 2 திருக்குறள் அந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னாக்கா இன்றைக்கி ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 7வது குறளும் 8வது குறளும் பார்க்க போகிறோம். 7வது குறள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இந்த குறளுக்கான பொருள் பார்ப்போம். எய்துவர் அப்படின்னாக்கா அடைவர். இழுக்கம்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க. அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்ப்போம். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, அதாவது ஒழுக்கம் உடையவங்க மேன்மை அடைவாங்க. இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவங்க. இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி, ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவர். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவாங்க. ஒழுக்கம் இல்லாதவங்க அடையக்கூடாத பழியை அடைவாங்க. அடுத்து பார்த்தோம்னா 8வது திருக்குறள், ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் 8வது திருக்குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா வித்து அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா விதை, இடும்பை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா துன்பம். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அடுத்து இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், அதாவது நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான வித்துனா விதை. நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை. தீயொழுக்கம் என்கிறது என்னன்னு பார்த்தோம்னாக்கா தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே தரும். இடும்பை அப்படின்னா துன்பம்னு பார்த்தோம். தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை. தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி. இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னாக்கா ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். அடுத்து பார்த்தோம்னா 8வது திருக்குறள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த குறளுக்கான பொருள் பார்த்தோம்னா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை. தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை. தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே விளைவாக தரும். தேங்க்யூ.